தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலையில் 17 மாதங்களாக வாடகை கொடுக்காத நிலையில் சார் பதிவாளர் அலுவலகத்தை பூட்டியிருக்கிறார் கட்டட உரிமையாளர். அரசு அதிகாரிகள் வாடகை கொடுக்காமல் இழுத்தடிப்பது ஏன்? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கழுகுமலையில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகத்தில் கட்டடப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனால் கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் சங்கரன் கோவில் சாலையில் கந்தசாமி என்பவருக்கு சொந்தமான கட்டடத்தில் சார் பதிவாளர் அலுவலகம் தற்காலிகமாக செயல்பட்டு வருகிறது. முதலில் சார் பதிவாளர் அலுவலகத்தினர் மாதந்தோறும் வாடகையாக 40,000 ரூபாய் தருவதாக பேசியுள்ளனர். ஆனால் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அதைவிட வாடகை குறைவாக வழங்குவதாக தெரிவித்ததால் வாடகை கட்டணம் நிர்ணயம் செய்வது தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதனால் கடந்த 17 மாதங்களாக கந்தசாமிக்கு வாடகை பணம் 3,19,000 ரூபாய் தரவில்லை என்று கூறப்படுகிறது. கந்தசாமி பலமுறை கேட்டும் அதிகாரிகள் அலட்சியம் காட்டியுள்ளனர். மேலும் இது தொடர்பாக கந்தசாமி கடந்த 3ஆம் தேதி கழுகுமலை காவல் நிலையத்திலும் புகார் அளித்தும் யாரும் கண்டுகொள்ளவில்லை. இதனால் ஆவேசமடைந்த கந்தசாமி திங்கட்கிழமையன்று காலையில் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு பூட்டிவிட்டார். காலையில் அலுவலகத்தை திறக்க வந்த ஊழியர்கள் திறக்க முடியாமல் அங்கேயே காத்திருந்தனர். மேலும் பத்திரப்பதிவு செய்ய வந்தவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லும் நிலை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் மற்றும் சார் பதிவாளர் அலுவலக ஊழியர்கள் கட்டட உரிமையாளர் கந்தசாமியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். வாடகை பணம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் விரைவில் வழங்கப்படும் என்று உறுதியளித்ததைத் தொடர்ந்து கந்தசாமி கட்டடத்தை திறக்க அனுமதி வழங்கினார். வாடகை பிரச்சினை தொடர்பாக ஏற்கனவே உயரதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு வாடகை பணத்தை பெற்றுத் தருவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் விரைவில் பிரச்சினை சரி செய்யப்படும் என்றும் சார் பதிவாளர் அலுவலக ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த 17 மாதங்களுக்கும் மேலாக வாடகை தரவில்லை என்றும் இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டியதாக கட்டட உரிமையாளர் கந்தசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 18 மாதமாக வாடகையே வரல. இதுக்கு முன்னால் உள்ள ரிஜிஸ்டர்கிட்ட நம்ம கேட்டதுக்கு சரியான பதில் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ இன்றைக்கி காலையில் இது பண்ண பூட்டு போட்ட பிறகு ஏற்கனவே ஒரு 3ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். அவங்களும் திங்கெல்லாம் பேசணும்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி காலையில் பூட்டு போட்ட பிறகு டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டரும் பேசி கூடிய சீக்கிரம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. 17 மாதங்களாக வாடகை கொடுக்காத நிலையில் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு கட்டட உரிமையாளர் பூட்டு போட்ட சம்பவம் கழுகுமலை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.